மழை வெள்ளம் கொடுத்த மனிதநேயத்தை இளைஞர் சக்தியாக மாற்றுவதற்காக நடத்தப்படும் யாதும் ஊரே திட்டத்தின் 2ஆம் நாள் நிகழ்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாறுவோம் மாற்றுவோம் என்ற தலைப்பில் கருத்தரங்குகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிகழ்ச்சியில் நடிகர் சங்க தலைவர் நாசர் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அப்படி ஆரம்பிச்சேன் நான். இன்றைக்கு அது ஒரு மனநோயாக என்னை பீடித்திருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மனநோய் எனக்கு இருக்குன்னு. என் கண்கள் குப்பை தொட்டியை தேடிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு அழகான விஷயங்கள் அதுல கிடைக்குது. எல்லாத்தையும் எடுப்பேன் நான். குப்பையில கிடைக்கிற அம்மிக்கல் எடுப்பேன். முதல்ல ஒரு அம்மிக்கல் தான் எடுத்தேன். அந்த அம்மி குழவு இருக்கு இல்லைங்களா, அந்த அம்மி குழவை வந்து அந்த ஆடி ஆடி அதனுடைய அந்த மேல் பகுதி வந்து கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சது. என்னடா கூசுதுன்னு பார்த்தா ஒரு போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது அது அங்கேயே தான் இருக்கும்னு தெரியும். எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன். அதுதான் என்னுடைய முதல் பரிச்சயம் குப்பையோடு. நேரடி பரிச்சயம், நேரடி ஸ்பரிசம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த குழவியை கழுவி வைத்தேன். எங்கு வைக்கலாம் என்பதற்காக எனக்கு 1 மாத காலம் பிடித்தது. மனசு அதே சரி, கழுவி வச்சாது அதை எங்கே வைக்கலாம், அதற்கான ஒரு இடம் தேடுவது, அதை வைத்து அழகு பார்ப்பது. தோழர்களை நான் சொல்லிக் கொள்கிறேன், அதை எனக்கு ஒரு தியானமாக இருக்கிறது. இந்த குப்பை தொட்டியிலே ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன் என்றால் அது கழுவுகின்ற பொழுது அந்த அழுக்கெல்லாம் அது என்னவோ அது தோணுது. இன்ட்யூஷனல் தான், அது தோணுது, எடுத்து வச்சுப்பேன் நான். அதை கழுவும் போது அதனுடைய டெக்ஸ்சர் தெரியுது. அது வழவழன்னு இருக்கு. அட இதுவா இப்படி மறைஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. அதனுடைய கலர் தெரியுது. இப்படி திருப்பி பார்த்தா உடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த உடைச்சல் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே. ஆனால் உடைஞ்சதுனால தான் இது வந்து குப்பை தொட்டிக்கு வந்திருக்கு. ஆக இதனுடைய கதாபாத்திரம், இதனுடைய குணாதிசயம் அந்த உடைப்பட்ட இடம் தான். அதை என்ன பண்ணலாம், கழுவி வச்சிட வேண்டியது. காரைக்குடிக்கு ஷூட்டிங் போகிறது, ஹைதராபாத்துக்கு போக வேண்டியது. அங்கே அதை சேர்த்தோமே, அங்கே இதை சேர்த்தோமே, அதை என்ன பண்ணலான்னு சொல்லும். நடு ராத்திரியில் ஒரு வரும். அதையும் அங்கே எடுத்து அந்த கல்லையும் பக்கத்தில் அந்த பாட்டிலையும் வச்சு நடுவில் வந்து அந்த பீங்கான் இதை வச்சா இது பரபரக்கும். எப்போ மெட்ராஸ்க்கு போவோம், எப்போ ஷூட்டிங் இல்லாமல் இருக்கும், அதை போய் முடிச்சு வைப்போம்னு. இதுதான் நான் குப்பையை பார்ப்பது. ஆக நீங்கள் ஒரு அமைப்பாக செயல்பட வேண்டும் என்பது வேறு, அமைப்பாக செயல்பட வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்கிறது. குப்பையிலே எவ்வளவு பிரமாதமான விஷயங்கள் இருக்கின்றன, எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றன. என் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி குப்பை தான் இருக்கும். நகர்புறக்க குப்பை இருக்கு, ஆனால் என் வீட்டை சுற்றி வந்து அந்த குப்பையில் எடுத்த விஷயங்கள்லாம் சுற்றி இருக்கும். ஆக குப்பை என்பது இயற்கையின் கண்ணில் அது தேவையில்லாத பொருள் அல்ல. இந்த பிளாஸ்டிக்கு மாஞ்சு சொல்வேன் நான், கையெழுத்து போடும்போது சொல்வேன் பிளாஸ்டிக்கை தவிர்ன்னு. ஆனால் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பையனுக்கு அதை கற்றுக் கொடுத்தே பெரும் சிரமமாக இருக்கு. எங்கள் சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, கவுச்சிக்கின்னு ஒரு பை இருக்கும். கவுச்சிக்கின்னா நான்வெஜ்ஜுக்கு அது அப்படின்னு போகிறோம். அந்த பை வந்து மீன் வாங்க, கறி வாங்க, அதுதான் அதுக்கு யூஸ் பண்ணும். அது மொடன்னு இருக்கும். அது எவ்வளோ கழுவுனாலும் அது மொடன்னு இருக்கும். இந்த காய்கறிகள் வாங்குறதுக்கு தனி பை அப்படின்னு அந்த வழக்கமே போயிடுச்சு. கையை வீசிக்கிட்டு வெறும் ஒரு பர்ஸு பணம் கூட தேவையில்லை, வெறும் ஒரு கார்டு, கிரெடிட் கார்டை தூக்கின்னு போயிட்டு ஒரு மூட்டை நிறைய 10 பையை வச்சுட்டு இப்படி வரலாம். கேட்டால் எனக்கு 6 அறிவு இருக்கு, ஐ எம் எம்காம், ஐ எம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஐ பிலீவ் இன் திஸ் ஃபெய்த். How, if you are a computer engineer or you have a faith about a God, how you think that ஒரு எப்படி இது 10 பையை தூக்கின்னு இப்படி எனக்கு என்னவோ அது வந்து கிளவுன் மாதிரி தான் தெரியும். அது ஆக சுற்றுப்புற அதுவும் அந்த நீர்நிலைகள் காப்பது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமாக இருக்கு. ரொம்ப முக்கியமாக இருக்கு. இதுக்கு எல்லாரும் இவங்க வந்து அம்மாவை வந்து நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் முதல்ல ஒரு விமானத்தில் சந்திச்சேன். ரொம்ப அடக்கமாக சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே வந்து ஒரு பெரிய என்ன ஒரு ஒரு விஸ்வரூப பணி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த தம்பி, என்னுடைய தம்பி சூர்யா, அவன் கார்த்திக்கும் மாறி மாறி அவங்க கிட்ட கேட்டு இருக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அடே நம்ம பசங்க இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களான்றது. நன்றிமா.
உண்மையாவே நீங்களாம் தான் ஹீரோஸ் எங்களுக்கு. கார்த்தி வந்து அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம். சார் எப்படி சார் அது, எப்படி சார் ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் எப்படி இருக்காங்க சார், எப்படி சார் அவங்க. தேங்க்யூம்மா, இதெல்லாம் நீங்க தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிகள். தோழர்களே, தோழிகளே, நீங்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த இந்த இள வயசுல எதை வேணாலும் பண்ணணும்னு தோணும். ஆனா இதை கடைசி வரைக்கும் உங்களால விடவே முடியாது. நீங்கள் கடவுளை நம்புகிறவராக இருந்தால் இந்த பணி உங்களை நேரடியாக கடவுளின் காலின் முன் கொண்டு போய் நிற்க வைக்கும். நீங்க கியூல நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் உங்களுக்கு கொடுத்த இடம். நீ ஓடு, ஆடு, பாடு, மல்லாந்து படுத்துக்கிட்டு நட்சத்திரங்களை பாருன்னு அவன் கொடுத்த இடம். அதை எங்க தலைமுறையினர் வந்து தூசிப்படுத்திட்டாங்க. நீங்க அதெல்லாம் அதை அப்புறப்படுத்தணும்னு நினைச்சா நீங்க தான் கடவுளின் பள்ளிகள். எங்க தலைமுறைகளுக்கெல்லாம் நிச்சயம் பாதாளம் தான். ஆக மிக மிக நான் பயனுள்ள செய்திகள்லாம் ஒன்றும் சொல்ல வரல. மீண்டும் மீண்டும் இந்த பேரிடரின் பொழுது ஒன்று கைகோர்த்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இதை வந்து வள்ளுவம் அப்பவே எழுதி வச்சிட்டோம். உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே. வேட்டி அவுத்துனோடனே மூளை ஆணையிட்டு அப்புறம் இது போறது கிடையாது, பட்டுன்னு கை போகுது. அப்படிதான் வந்துச்சு இந்த பேரிடர்ல. யார் கூட்டாங்க விஷால, யார் கூட்டாங்க கார்த்தியை, யார் கூட்டாங்க எங்களை, எங்க என்ன பண்ணணும்னு தெரியாது, போனோம். உடுக்கை இழந்தவன் கைதான் நம்ம எல்லோரும் இங்க. இந்த உணர்வு, இந்த பேதங்களை வேறறுத்த இந்த உணர்வு எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழலும் இருந்தால் இந்த தமிழகம் இந்த பிஸ்லரி வாட்டர்னு பாட்டில் வர்றத நல்லா பிளான் பண்ணா, இவங்க சொல்ற இந்த திட்டமெல்லாம் பண்ணா ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் பிஸ்லரி வாட்டர்னு 10 ரூபாய் கொடுத்து வாங்கவே தேவையில்லை. இளநீரை மறுக்கின்ற சமுதாயம், பதநீரை மறுக்கின்ற சமுதாயம். தென் மாவட்டங்களிலே பயணிக்கின்ற பொழுது பனைமரம் வீழ்ந்து கிடக்கும் பொழுது நெஞ்ச அலறுகிறது. ஒரு பனைமரம் வந்து அவ்வளவு தூரம் வளர்றதுக்கு 100 வருஷம் ஆகுது. அதை அறுத்து போட்டா 200 ரூபாய் கூட ஆகாது. அறுத்து போடுறாங்க.